கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயே மகமாயி வர வேண்டும். தாயே கருமாறி வர வேண்டும். இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயே மகமாயி வர வேண்டும். தாயே கருமாறி வர வேண்டும். சக்திக்கு அடங்காத ஏதுமில்லை, உன் பக்திக்கு மயங்காத மனிதரில்லை. சக்திக்கு அடங்காத ஏதுமில்லை, உன் பக்திக்கு மயங்காத மனிதரில்லை. கத்திக்கு உள் புகழும் கலக்கமில்லை, கத்திக்கு உள் புகழும் கலக்கமில்லை. என்றைக்கும் நீ இருக்க கவலை இல்லை அம்மா, கவலை இல்லை. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தே தாயே கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றே தாயே மகமாயி வர வேண்டும். தாயே கருமாறி வர வேண்டும். தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா, தடம் மாறி போவோர்க்கு வழி நீயம்மா. தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா, தடம் மாறி போவோர்க்கு வழி நீயம்மா. இடம் மாறி சென்றாலும் நீயே அம்மா, இடம் மாறி சென்றாலும் நீயே அம்மா. அருள் மாறி வர வேண்டும் மாரியம்மா, முத்து மாரியம்மா. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தே தாயே கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றே தாயே மகமாயி வர வேண்டும். தாயே கருமாறி வர வேண்டும். தாயே மகமாயி வர வேண்டும். ஐயா மர அந்த மர வணக்கம். அது கிடைக்க வேண்டும் எனக்கு. ஐயா மர அத்த மர வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு. ஆமா ஐயா மர அந்த மர வணக்கம். உங்க அது கிடைக்க வேண்டும் எனக்கு. எனக்கு அன்னை மாரே தம்பி மாரே வணக்கம். உங்க தைவர் இருந்தா குத்து நல்லா நடக்கும். ஏ ஐயா மாரே அத்த மாரே மாமா மாரே வணக்கம். உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் மைத்த தருவாங்க. ஏ ஐயா மாரே அத்த மாரே வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மர அந்த மர வணக்கம். உங்க அது கிடைக்க வேணும் எனக்கும். அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம். உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. ஆமா வணக்கம். உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. ஏ ஐயா மாரே அத்த மாரே வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். நம்ம என்ன பாடுறோம் என்ன பேசுகிறோம்னு யாருக்குமே புரியக்கூடாது. புரியக்கூடாது. இந்த பாட்டை கேட்டுட்டு போய் பள்ளிக்கூடத்தில் போய் பரிச்சை எழுத போறீங்களா? கிடையாது. வருக பாடல் ரப்பு ரப்புன்னு இருக்கும். டேய் தம்பி 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 சூத்துவத்தி நோ சவுண்ட். பள்ளிக்கூடத்தில் மேய்க்க முடியலன்னு வீட்டில் வச்சுருக்காங்க. பரிச்சை வீட்டில் மேய்க்க முடியும்னு உங்களை எங்கடா அனுப்புறது?
தலைக்கு 300 வித்துருணும் வைங்கலை. தம்பி நீங்கள் எல்லாம் சோனப்பட்டி கிராமத்தில் இந்த உட்காந்துருக்காங்க. என்னுடைய நீதிமான்களும் என்னுடைய முன்னோர்களும் பாட்டை மூட்டை காலத்தில் எப்படி இந்த சோனப்பட்டி ஆண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாடா? இவங்கிட்ட நான் பேசவே இல்லை. அன்னை தந்தை தான் வணங்கி சோனப்பட்டி அருமை சபையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் பெரிய சபை வணங்கி சோனப்பட்டி கிராமத்திலே என் கட்டழகி நமக்கு ஐயனாறு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு ஐயனாறு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி ஐயனாரு ஐயனாரு நம்ம பொட்டழகி அருள்வாக்கு சொல்லி வச்சா சோனப்பட்டிட்டா ஏ ஐயனாரு ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி எனக்கு சோனப்பட்டி கிராம மணியம் குங்கும பொட்டழகி அவோய் வெள்ள நல்ல குதிரையாரி சோனப்பட்டி ஐயனாரு படுத்துறங்கது அந்த கலங்கடி பொட்டலாய் என் பிள்ளத்து கரையா என் நிறகுலத்து என் திருக்காமூர்த்தி ஐயனாரே கொஞ்ச நேரம் சோனப்பட்டி கிராமத்துக்கு புறப்புதுடா ஆம நாட்டு கருங்குதிரை என் கருப்பே காலுக்கு பொன்னிறமா அவன் குதிரை காடு தங்க நிறம்டா சரட்டு வண்டி ஓட்டி சோனப்பட்டி ஆதி கிழமை வளர்த்து காரி மாடு 2 ஓட்டி நம்ம காரி மாடு 2 ஓட்டியே சாயங்காலம் போற வண்டியை மாமா சாயங்காலம் போற வண்டியை மாமா சோனப்பட்டி முனிய வாசலுக்கு ஏழல மாமா நம்ம முனிய வாசலுக்கு ஏழல மாமா பதினெட்டு படிகருப்பு அழகு மலக்காடு அருவி மலை சொங்க என் தீர்த்தக்கர ராக்க குட்டி 18 படிகருப்பு கேட்டதெல்லாம் தர்றது உன் பொறுப்பு 18 படி தாண்டா சாமி 18 படி தாண்டா சாமி அது எனக்கு எப்பவுமே குலசாமி நாட்டா மழை நல்ல மதிய நேரம் நாங்க சோனப்பட்டி ஐயனாருக்கு தோளில அவன் வாகனம் குதிரைய சமக்குங்காலம் மழை நல்ல மதிய நேரம் ஐயனாருக்கு வாகனமா குதிரைய சமக்குங்காலம் குதிரைய சமக்குங்காலம் கெட்டவரம் தந்தொரு மாராயனாரு கெட்டவரம் தந்தொரு வாயனாரு இந்த சோனப்பட்டி மக்களுக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய சுத்து வட்டார மக்களையும் என் சோனப்பட்டி ஐயனாரு காமாடு தாமாடு காத்தருல யோசிக்காம கை தட்டலாமே. சார் போச்சு எக்கோ ஆத்து சார் போய் மைச்செட்டு போட வந்தால் மைச்செட்டு மட்டும் போடு. அங்கே 2 பேரும் என்ன வச்சிருக்க?
அவன் லேடிஸ் விஷயத்தில் கொஞ்சம் டேஞ்சராக இருப்பேன் சாப்பு சட்டை டே. ஹலோ வானம் தொட்டு போன மானமுள்ள சாமி எங்குதையா பாவம் சோனப்பட்டி கள்ளர்களின் பூமி நல்ல வழி நீதான் சொல்லி என்ன லாபம் எம்கேஆர் நல்லவனத்தானே சூழ்ந்தது இந்த பாவம் கலங்காதே ராசா களம் வரட்டும் நள்ளிரவு வந்த பெண்ணு தேவரனும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே தெற்கு தசையாண்ட மன்னரினந்த ஓய் முக்குளத்தை சேர்ந்த சோனப்பட்டி கள்ளர் மகந்த ஓய் போற்றி பாடடி பொன்னே 18 சித்தர்ல ஒரு சித்தராம் தேவர் காலடி மண்ணே 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க சோனப்பட்டி வணங்குனது யாருங்க எங்க தெய்வீக திருமகன் சொல்லுங்க ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க என்று சொன்னாங்க தேவர சொன்னாங்க இந்த அகில மண்ல வணங்குகின்ற சித்தருங்க இந்த அகில மண்ல வணங்குகின்ற சித்தருங்க 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க பெற்றெடுத்த தங்கமுங்க தேவராஜா தங்கமுங்க அவர் எக்குளம் வணங்குகின்ற சாமிங்க அவர் எக்குளம் வணங்குகின்ற சாமிங்க ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க எடுத்து கொடுத்த தங்கமுங்க நிலத்தை எல்லாம் எடுத்து கொடுத்த தங்கமுங்க எங்க சேதுபதி நாடு கண்ட சிங்கமுங்க எங்க சேதுபதி நாடு கண்ட சிங்கமுங்க ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க ரெட்டு லைட் அடிக்க வேணாம் என்றேங்க 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க இந்த சோனப்பட்டி வணங்குது அந்த சித்தரங்க நன்றி 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 பேரன்பு கொண்ட என் உயிரிழு மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து வண்டியில் பெட்ரோல் இருக்கா இல்லையோ என்று கூட பாராமல் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வந்துட்டு திருப்பி விட்டுட்டு போன ஆளை நோத்தாங்குமான்னு வையக்கூடிய என் உறவுகள் வந்திருந்தாலும் இந்த சபையிலே நீதிமான்களாக இந்த வெள்ளலூர் நாடு என்றால் நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்ட நாடு அந்த நாட்டிலே எத்தனை கிராமத்திலே பெரியவர் இருந்தாலும் இந்த சோனப்பட்டி கிராமத்தை கட்டி காத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மூத்தவர்களை அத்தனை பேர் பாதத்தை எம்கேஆர் வணங்குகிறேன். என்ன எது சொன்னாலும் நீங்கள் கிருன்னே இருக்கீங்களே என்ன உங்கள் பிள்ளை வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பே மாதிரிலாம் அப்படியே உட்காந்துருக்கீங்களே என்ன ஏன் வந்தேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஏதாவது ஒன்று கைதட்டுங்க பூ உங்களுக்காகத்தேன் நீங்கள் இருக்க வரைக்கும் தான் இந்த இளைய சமுதாயம் இந்த ஊரை கட்டுக்குள்ளே நீங்கள் தான் கொண்டு வர முடியும். நீங்கள் இல்லாத காலத்தில் ஆளாளுக்கு காற்ற கடிச்சு செத்து போவேன் பூரா இப்போயே கணேஷ் கோயிலை கொடுக்கலைன்னா அறுவட்டை வெட்டுறான்டா
கணேஷ் போயில கொடுக்கல. அன்னைக்கு ஒரு பைக்கில் ஒருத்தன் விழுந்துட்டேன், சொந்த மச்சேன். அவன் மச்சனை தூக்கி விட மாட்டேன்ட்டேன். விழுந்தா சாகுறேன், ஏன் தூக்கி விட மாட்டேன். அன்னைக்கு ஒரு போட்டுக்கு கணேஷ் போயில கேட்டேன், தர மாட்டேன்ட்டேன். போயிலைக்கு இப்படி கிளம்பிட்டாங்க. இந்த பெரியவங்களுடைய அருமை எனக்கு தெரியும். ஒரு ஊரில் எத்தனை கோடி செலவழித்து நீங்கள் திருவிழா நடத்தினாலும் இந்த ஐயனாருக்கு இளவட்டம் பூரா வரப்பு இருக்கு, ரத்தம் இருக்கு, நீங்கள் குதிரையை தூக்கி சுமந்தாலும் உங்களை எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த பர்மிஷனை வாங்கி ஊரில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து யார் சின்ன சத்தம் போட்டால் கூட பொறுமையாக பஞ்சாயத்து பண்ணி இந்த ஐயனார் இந்த பிறவி எடுப்பு விழாவை அது கஷ்டப்படக்கூடிய என்னுடைய மூத்தவர்கள் அத்தனை பேர்த்துக்கு நன்றி நன்றி நன்றி. இன்னும் நீங்கள் அப்பா இதில் கணக்கு வழக்கு பார்க்குறது கிராமத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த இருடா, இந்த நாய்க்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்குடா. நாய்க்குமா? நெசமாத்தேன், சிரிக்காதீங்க. யாரும் ஒருத்தன் நிற்கும் போது எனக்கு அதிக மேடைகளில் பைரவர் வருவேன். பைரவர்ன்றது பெரிய சாமி. ஆதி காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், பெரியவங்களுக்கெல்லாம் அழிப்புக்கு யாராக கொடுத்தேன்னா உசுர பிடிக்க வேலை யமனுக்கு கொடுத்தேன், சிவபெருமே. அப்போ யமதம் வரும்போது மனிதர்களை பூரா காப்பாற்றி விட்டது இந்த பைரவர் என்று சொல்லக்கூடிய நாய். போனேன் சிவபெருமான்ட்ட, யமே அங்கே நாங்கள் எவ்வளோ தான் போனாலும் தமிழ்நாட்டில் உலகத்தில் போகிற நாய் அதிகமாக வளர்க்குறாங்க. உயிரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாய் சொல்லி போடுறது, யமே வந்துட்டேன்னு. உடனே நாய்க்கு பேசும் சக்தி அன்றைய இருந்தது, பேசும் சக்தி இல்லை போ அப்படின்ற சிவபெருமானை கொடுத்ததுனால தான் நாய் வந்து நன்றியோடு இருக்கும், பேச தெரியாது. என்னுடைய அன்பாளையம் ஆதரவற்ற இல்லத்திலேயே மக்களும் இருக்கிறார்கள். இந்த பைரவர் என்று சொல்லக்கூடிய இந்த நாய் 10 வளர்க்குறேன். ஏன்னா இதுக்குள்ள நன்றி எதுவும் கிடையாது. தினமும் ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட 100 ரூபா கேட்குறாப்புலன்னா 100 ரூபா கொடுத்தாத்தே நீ நல்லவே நல்லா இருக்கணும்டா 18ஆம் படி கருப்பேன் கோயிலெலாம் உருளுவேன். ஒரு நாள் இல்லை போடான்னு சொல்லி உன்னை அங்கிட்டு போய் காசை வெட்டி போட்டுருவேன். ஆனால் நாய் அப்படி கிடையாது. குட்டியிலேருந்து பிஸ்கட் கொடுத்து நீ வளர்த்துட்டு 5 வருஷம் சென்று வெளிநாட்டிலேருந்து வா, உனக்காக வாழாட்டிக்கிட்டு காலை தூக்கி நிற்கிற ஒரே ஜீவன்னா இந்த நாய் தான். இருங்கடா, என்ன கத்திரியா? நான் ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கேன், இருங்கப்பா. ஏன்னா இங்கே வந்திருக்க இளைஞர்களை பூரா இன்றைய தினம் என்ன வேணும்னா எல்லாத்துக்கும் மன கஷ்டம் இருக்கும். அப்படி மன கஷ்டம் இருந்தோம்னா இந்த தமிழகத்தில் நானும் நிறையா ஊருக்கு போயிட்டேன். ஆடாத மேடை கிடையாது, போகாத ஊரு கிடையாது. நான் புத்திமதி சொன்னால் என்னையும் கோத்தாங்கம்மான்னு வைக்கிறேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், அதில் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்கும். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா எங்கள் ஆத்தாப்பே என்னை பெற்றதுனால தான் எம்கேஆர்னு ஒரு நாடக கலைஞனை நீங்கள் பார்த்தீங்க. அதிக சொந்தங்களை நாம் பெற முடிந்தது காரணம் எங்கள் அப்பாவுங்க அம்மா தான். அதுக்கப்புறம் என்னுடைய 18ஆம் படியான் அழகமலையாந்தேன் என் குலசாமி. அதுக்கப்புறம் இந்த சோனவட்டி கிராமத்துக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ 3-4 படம் நடிச்சிட்டேன். காரணம் இந்த தெய்வம் துடியாக இருக்கு. ஐயனாரும் முனியசாமி லேசு கிடையாது, உங்கள் வீட்டு கிள்ளிக்கரை கிடையாது. பிறந்த நாளுக்கு முட்டாய் உள்ளே போய் எடுத்துகிட்டு வா. ஏன்னா பிறந்த நாள் நான் கொண்டாடுறது கிடையாது. இப்போ என் தம்பி காடமங்கலம் முருகன், அவங்கெல்லாம் சின்ன பிள்ளை எனக்கு. அவங்க சந்தோஷத்துக்காக இப்போ நம்ம கேக்கு வெட்டி கொண்டாடுற சூழ்நிலை. நேற்று போன மேடையில் 3 கேக்கு, இந்த 3 கேக்கு வெட்டிட்டு உள்ளே போய் பார்க்குறேன். ஆளாளுக்கு பிணைஞ்சு மூஞ்சியில் அப்பிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து கேக்கு வெட்டுங்க. கேக்கு வெட்டுறதை விட அந்த கேக்கு வெட்டுற காசுக்கு பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு ஏழை சிறுமி கஷ்டப்பட்டால் அதுக்கு உதவி செய்யுங்க என் அன்பு தமிழர்களே. கொண்டாட்டம் உங்கள் மகிழ்ச்சிக்காகத்தேன். இங்கே வந்திருக்கின்ற தம்பிகள் எல்லாம் எனக்கு கேக்கு வெட்டும் போது சொல்லும் போது இந்த அண்ணன் தடுப்பதில்லை. அதனால் என்னை பொறுத்தளவு என்ன சொல்கிறேன்னா இந்த வெள்ளலூர் நாடு உலக நாட்டுக்கே தெரியும். பார்த்தீங்களா, நம்ம வெளிநாட்டில் போய் நீ எந்த நாடுன்னு சொன்னோடனே நான் வந்து தமிழ்நாடுன்னு சொன்னால் ஒரு மதிப்பு இருக்கும். ஆனால் இந்த நாட்டில் இருந்து எங்கே போனாலும் மதிப்பு இருக்கும். வெள்ளலூர் நாடு எப்படி பேர் பார்த்தீங்களா? இவன் யார் அந்த அவன் அற வாங்க போகிறான்டா. வந்தலேருந்து அவன் இந்த சித்திரவதை வந்துருக்கேன் அன்னையே. அங்கேருந்து காரை விட்டு இறங்கி வர்றேன், பின்னாடியே வர்றேன். நீங்கள் தானே பப்புன்னுட்டேன். ஆமாம் அப்படின்னு. உன் பேர் வேலுச்சாமியான்னு கேட்குறேன் என்னைய. இளங்கன்று பயமறியாது, குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஆனால் என் அன்பு தம்பிகளே, என் சிறுவர் சிறுமிகளே, பெத்த தாய் தகப்பனுக்கு சொல்கிறத கேட்டு நீங்கள் நடந்துக்கங்கய்யா. ஏன்னா அம்மா இல்லைன்னா நம்ம இல்லை, அப்பா இல்லைன்னா நம்ம இல்லை. ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்லவா? ஒரு குடும்பத்தில் தாய் இல்லாட்டா அந்த குழந்தைக்கு அறுசுவை உணவு போயிருமா. தந்தை இல்லை என்றால் தாயினுடைய சுமை சுமக்கிறதுக்காக கல்வி போயிருமா.
அதனால் தாய் தந்தை இருக்க வரை அவங்க அருமை தெரியாது. இந்த கடைக்கு போயிட்டு வாடான்னு சொன்னால் நீ படக்குன்னு வேலை மசரை பாருன்ற, உனக்கு அம்பட்டு நீளம் வளர்ந்துருக்க மயிறு மேய்க்கலாம் கிடையாது. எங்கள் அம்மாலாம் பேர் முத்துவள்ளி, எங்கள் அம்மா பேர். அது படிக்கலை. தெற்கு வயக்காட்டில் கலிச்சேரியில் களை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் பள்ளிக்கூடம் மேலாப்படாரில் படித்தேன். படிச்சுட்டு பார்த்தா முட்டையாக வாங்கிட்டு போய் எங்கள் ஆத்தாட்ட சொன்னேன், அம்மா நான் பெயில் ஆகிட்டேம்மான்னு. எங்கள் அம்மா அதுக்கு நாட்டுக்கோழி அடித்து முட்டையெல்லாம் அவிச்சு கொடுத்துச்சு. வட்டம் பெயில் ஆகுப்பா, நல்லா இருக்கணும். அந்த கலிச்சேரி காலி முனியாக உனக்கு காமாடு தலைமாடு காக்கணும்ட்டுச்சு. ஏன்னா அதுக்கு இப்போதான் தெரியும், பேரம்பத்தி வந்த உடனே பெயிலுன்னா முட்டா பையனா அர்த்தம். எங்கள் ஆத்தா அந்த பெயில்னா உயர்ந்த பதவி நினச்சி எனக்கு அன்னைக்கு சுற்றி போட்டுச்சு. இங்கே இருக்க தாய்மார்களை பூரா நான் ரொம்ப நன்றி ஆத்தா. இதில் இந்த பொம்பளையால் உட்காந்துருக்குல்ல, இதில் எத்தனை பொம்பளைய மனசுக்குள்ளே வஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? நம்ம விரிச்ச வாயில் சக்காலத்தி மக உட்காந்துட்டாளுகளே, இவளுக்கு எந்திரிச்சா தானே நம்ம உழ வைக்க போக முடியும். நோகாமல் வந்து உட்காந்துட்டா, அப்படி சத்தம் போட்டோம்னா நாளை பொண்ணா தாலிக்கு எண்ணெய் கொடுக்க மாட்டாளுகளே அப்படின்னு இறுகி உட்காந்துருக்கேன். ஆனால் என்னை பற்ற அன்பு தாய்மார்களே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஆத்தா, கணவர் எங்கே வெளியில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்தவனே எந்த ஒரு பகிரங்கமான விஷயத்தை கணவரிடம் சொல்லாதீ, சொல்லக்கூடாது. அது இரவு நேரத்தில் அவர் சாந்தமானதுக்கப்புறம் சோத்தை போட்டு அதுக்கப்புறம் அவர் கட்டிலில் படுத்து கிடக்கும்போது மெதுவாக சொல்லணும், இன்னென்ன மாதிரி நடந்துச்சுங்க இன்றைக்கி. அதை சொல்கிறது கிடையாது. அவன் பாவம் கொத்தனார் வேலைக்கு போகும்போது மட்டை கம்பு ஒடிஞ்சு இன்னொருத்தன்ட்ட கம்பு வாங்கி பூசிக்கிட்டு இருக்கும்போது பூச்சி நல்லா நின்றுருக்கும், பட்டக்குன்னு ஒருத்தன் வந்து தட்டியிருப்பேன், புதக்குன்னு விழுந்துடும். மறுபடியும் அதை போட்டு சாந்த அடித்து சரின்னு சொல்லிட்டு சம்பளத்தை வாங்குறதுக்குள்ளே வீட்டுக்காரன் அங்கிட்டு போய் செய்தி வீடி வற்ற வச்சுக்கிட்டு இருப்பேன். அவன்கிட்ட போய் 1000 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு திருப்பி பைக்கு சாப்பிட்டு வரும்போது இடவில் பஞ்சர் ஆயிரும். பஞ்சர் ஆனதுக்கப்புறம் பஞ்சரை ஒட்டிவிட்டு அதுக்கப்புறம் போவேன், பெட்ரோல் நின்று போகும். திருப்பி ஒருத்தன் கோட்ரு பாட்டில் பிடிச்சி ஊற்றிட்டு வேகமாக போவேன், கடை அடைச்சி போடுவாங்க. கடை அடைச்சதுக்கப்புறம் 50 ரூபா சேர்த்து போட்டு ஒரு கோட்டை அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வருவேன். கதவை திறந்தோடனே இந்த மேடம் கொண்டாடி சொல்லணும், ஏங்க சுத்தமாக சிலிண்டர் இல்லைங்க. அவன் உங்கள் மையன் டிவியும் ரிமோட்டையும் உடச்சி விட்டேன், வாரச்சட்டுக்காரன் வந்திருக்கேன், பெட்டு கிழிஞ்சு போச்சு, சாய்க்கு எடுத்து காசு கொடுக்கணும் உங்கள் டெய்லர் வந்தாப்புல. அவன் நினைப்பேன் பேசாமல் நம்ம சுடுகாட்டிலே படுத்துருமா, என்ன மயத்துக்கடா இங்கே வந்தோம்னு. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பொம்பளை ஆளுக்கெல்லாம் காலையில் வெள்ளனை எந்திரிங்க தான், எந்திரிச்சு புருஷங்காலை தொட்டு கும்பிடும். அது நினைக்க என்னத்தை மிதிச்சிட்டு வந்தாங்களோ அவன் காலை தொட்டு கும்பிட சொல்கிறேன். ஏன்னா கணவன் தாத்தா அவங்கள கட்டி காமிக்கிறது. அவங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கணவன்கிட்ட ஒரு மனைவி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், என் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, அவ்வளோதானே. குடிக்கணும், நல்லா குடிக்கணும். அப்படி குடிக்கிற ஆள் வந்து இந்த பக்காடி லெமன் 1848 பீர்லாம் அடி. அப்படி பொம்பளையால் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, காலையில் வீட்டுக்காரை கிளப்பி விட்டுவிட்டு ஒரு மஞ்சள் வண்டி வரும், உன் பிள்ளையை தூக்கி அதில் போட்டுவிட்டு எல்லா பொம்பளையும் ஒன்று சேர்ந்து இந்த சீரியல் பார்க்குறவாரு. சீரியல் பார்க்கும்போது தள்ளின்று அழுகாதீங்க மேடம், எனக்கு மனசு வலிக்குது. நீ என்ன பண்ணுறீங்கன்னா, மொத்த பொம்பளையும் சீரியலில் ஒரு பொம்பளை செத்து போயிட்டான்னா அப்படியே டிவியை கட்டி பிடிச்சி அழுதுட்டு மொத்தமாக நீர்மலை போயிட்டு வந்து குடத்தை உடச்சிட்டு வந்து அழு. பூராமே அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. கட்டின புருஷனை தூக்கி போட்டு வெளியே 10 பேர் அடிக்கிறேன், பொண்டாட்டி ஜன்னலை திறந்து பார்க்குறா, ஐயோ வீட்டுக்கார அடிக்கிறாங்களா, சீரியல் நல்லா போய்கிட்டு இருக்கேன், செத்த அடிங்கத்தா இந்த வாரேன். திருப்பி விளம்பரம் போட்டோடனே என்ன பார்த்தா ராஜான்னு போனான். புரிச்சுன்னு சொன்னேன், போடி கண்டாலிம்ட்ட ஒன்றே ஒன்றே, நீ ஜன்னலை திறந்து எட்டி பார்த்தா நான் பார்த்தேன்டி, மரியாதையாக போயிரு. அவங்க தூக்கி போட்டு வெதர்லேயே மிதிக்கிறாங்க, என்னென்னு கூட கேட்கலேட்டி நீங்கள். காரணம் அப்படி இருக்குது. அன்பு உறவுகளை, நீங்கள் அத்தனை பேருமே எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் குடும்பத்தையும் உங்களை நம்பி வந்த தாய் தகப்பனையும் கைவிடாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் கஞ்சி இல்லாமல் இருங்க, வீடு இல்லாமல் இருங்க, போட்டிருக்க உடை இல்லாமல் இருங்க. தயவு செய்து கடனை மட்டும் வச்சுருக்காதீங்க, கடனோடு இருக்காதீங்க. அப்போ ஆண்கள் தயவு செய்து பெண்கள் பக்கத்தில் நிற்காது. அப்போ என் சிங்கங்களா இப்படி சுற்றி வாங்கப்பு, வாங்கப்பு, கல்யாணத்துக்கு பின்னாடி வாங்க. ஐயா அங்கிட்டு போய் பொம்பளையை பார்த்து நிற்பாங்க, 2 பொம்பளை உள்ளே இருக்கே, இப்படி சுற்றி வாங்குறா. பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய தலசம் வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதி கரவோரம்
பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்போ மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறாயப்போ மாலைகளை போட்டு தானே வார அந்த மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம் நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம் பம்பா நதிக்கர போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா கொல்லி மலை ராளி மலை விறகு மலை அஞ்சு மலை சரணமையப்பா கொல்லி மலை ராளி மலை விறகு மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி போடுங்க ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி போடுங்க சாமி சாமி சரணம் ஐயப்பா சரணம் சாமி ஐயப்போ சரணம் ஐயப்பா சரணமையப்பா இந்த ஐயப்பன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு எல்லாரும் மாலை ஓடுறீங்க. ஆமா அது மகிழ்ச்சியான விஷயம். அந்த மாலை எதுக்கு போடுறதுன்னா நம்ம உடம்பும் உள்ளமும் சுத்தமாகணும், நம்ம குடும்பம் குட்டி ஊரில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி மாலையை போட்டு ஐயப்பனுக்கு 48 நாள் விரதம். முருகன் கோயிலுக்கு 84 நாள் விரதம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. மனசு வச்சா போவேன், இல்லைன்னா பேசாமல் இங்கேருந்தே விதியை பூஜிட்டு படுத்துக்குருவேன். அதே மாதிரி ஓம் சக்தி பராசக்தி எத்தனை நாள் தான் விரதம்? 3 நாள் தான். ஏன்னா நீ டூரிஸ்ட் வண்டியில் குத்தாட்டம் போட்டு தானே போகிற. ஆமாம், நீ எப்படி வேணால் விரதம் இருக்கலாம். ஏன் ஆம்பளையால் சொல்கிறேன்னா, இங்கே இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்குறேன், அப்போ மாலை போடும்போது நம்ம தண்ணி அடிக்கக்கூடாது, பொம்பளைகள்கிட்ட நோங்கக்கூடாது, இதானே சாத்திரம். செய்தி வீடியோ அடிக்கலாம், கணேஜி போயெல்லாம் போடலாம், அது மட்டும் வந்து ஜாமி ஏற்றுக்கிறோமா? அதே மாதிரி ஆம்பளை ஆளுகளுக்கு மாலை ஓடுற நேரம் தான் பொம்பளை ஆளுகிட்ட எதுவுமே நம்ம பேச முடியாது, அதுகள் நம்மள்கிட்ட பேச முடியாது. ஏன் எந்த வார்த்தையும் போடான்னு ஓனிமையும் மயிரை பிடுங்கணுமையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த நேரம் பொண்டாட்டி புருஷனை கூப்பிடும், சாமி. உடனே அவர் சொல்லுங்கள் சாமி, இலையை அலசிட்டு வாங்க சாமி விரதம் விடுற. உடனே புருஷன் வந்து ஜோத்தை போட்டுருவான். போட்டோடனே சாமி முட்டைக்கோசு வைக்கலையா? பொண்டாட்டி எதிர்த்தே பேசாது, நாளைக்கு வைத்து விடுகிறேன் சாமி. மற்ற நேரம் இருக்கிற மதுரை தின்ட்டு போட விளக்க மாதிரி அடிப்பை பண்ணுவேன், பேசவே முடியாது. ஆனால் பொம்பளைகளுக்கு மூளை அத்துலுக்கலாம் ஐயா மாதிரி 7 மடங்குடா. அதுக்கு பார்த்துச்சுக்க, இந்த மதுரை மைங்களை நம்ம எதுக்கடி ஜாமி ஜாமின்றான், வாங்கடி மதுரை ஜவுளி கடைக்கு போய் ஒரே சேலை இந்த மாதிரி ஓம் சக்தி பராசக்தி. இப்போ புருஷனையும் பேச முடியாது, பொண்டாட்டியும் புருஷனும் பேச முடியாது, 2 பேரும். பொண்டாட்டி கூப்பிடும், சாமி விரதம் விட வாங்க வாங்க சாமி. உடனே புருஷன் வருகிறேன் சக்தி, சாமி சக்தி 2 பேரும். சக்தி ஊரை எடுத்து வாருங்கள், வருகிறேன் சாமி. சக்தி பிரித்து திறந்து கிடக்கு, மூடுறேன் சாமி. அதே சாமி. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் இந்த தண்ணி அடித்து இந்த நரம்புலாம் அப்படி ஆடை வெட்டி வெட்டி அவன்லாம் 3:30க்கு தண்ணி அடிக்கிறவன். அப்படி ஆளுகள்லாம் மாலை ஓட்டுவேன். மாலை ஓட்டு ஊர்லேயே சொல்லுவேன், டேய் பழனிக்கு மாலை ஓட்டுருக்கேன் மச்சான், இன்னுமே அவ்வளோதான், தண்ணி இன்னும் எதுவும் தொடவே மாட்டேன், உன் தங்கச்சி தாலியில் அடி சத்தியம் பண்ணேன், பிள்ளையை போட்டு தாண்டினேன், குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஊரில் மாலையை போட்டு விரதத்தை விட்டு ஆய் உயின்னு இருமுடி கட்டி சொந்தக்காரங்க கொடுக்குற காசை பூரா சட்டி பாக்கெட்டில் வச்சு ஆப்பிள் ஆரஞ்சு பிஸ்கட்டோட வெற்றி வேலமுருகனுக்கு அரோகரா, வேறு வேலமுருகனுக்கு அரோகரான்னு போயிட்டே இருப்பேன். அப்படி நடந்து போகும்போது எங்கேயாவது சிவப்பு பச்சை போடு தெரிஞ்சுன்னா லேசாக பார்ப்பேன், முருகா அரோகரா, முருகா அரோகரா. அடுத்து ஒரு நவீன பார் வசதி உண்டு, இங்கே சைடிஸ் எல்லாம் இலவசம்னு போட்டிருப்பாங்க. இவன் நடந்து வரேன் அப்படியே பார்ப்பேன், இந்த நேரத்தில் நம்ம திருந்த நேரம் இதெல்லாம் இலவசம்லாம் போடுறாங்க, போயிடுவேன். போய் பழனியில் போய் அந்த இதை செலுத்தி விட்டு கீழே வந்து பொம்பளை பிள்ளைக்கு வளவி பாஜி, பயலுக்கு கிழுக்கு பொம்மை, பொண்டாட்டிக்கு பார்த்தா தாலி கயிறு வளவி எல்லாம் வாங்கி சேர்த்த உடனே அந்த கூட நடந்து போனவன் ஜெயிச்சா அவன்கிட்ட வருவேன். இந்த சத்தியம் பண்ணிட்டு போனேன் பாரு, அவன்கிட்ட வருவேன். அப்புறம் வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டியா சாமி? வாங்கிட்டேன். நாங்கள் லைட்டாக ஒரு கட்டிங்கை போடலாம்னு இருக்கோம். நீ இவன் இவன் மனசுக்குள்ளே நோத்தாக்கமானு வைவேன். திருந்தி தானடா வந்தோம், நோ
தொடவே மாட்டேன். உடனே அதில் ஒரு கிருத்திரம் பிடிச்சி போயிருப்பேன். அவன் லைஸாக சொல்லுவேன், உன் பொண்டாட்டிகிட்ட உன் பிள்ளைகிட்ட என்னென்னு சத்தியம் பண்ணேன்? சரக்கு அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். சரக்கு அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். பீர் சாப்பிட்லாம்டா. இவன் உடனே பீர் சாப்பிட்லாமா? சத்தியம் ஒன்றும் பண்ணாது, மயத்தை பிடுங்குது. பீர் சாப்பிட்லாம்டா. சரி, அப்போ கூலிங்க ஒரே ஒரு பீர் வாங்கிட்டு வாங்கன்ட்டுவேன். அந்த ஒரு பீர் வாங்கி கொடுத்தோடனே அடுத்து அந்த சத்தியம் பண்ணேன் பாரு, அவனே 4 பேர்த்த கூப்பிடுவாங்க. பீர் அந்த மாதிரி இல்லையே, சுறுசுறுன்னு இல்லையே. சரி, என்ன சத்தியம், ஒரு கட்டிங்கை போடுவான். கட்டிங்கை போடுவான், அதை போடுவோம், இதை போடுவோம், எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இங்கே வரும்போது பஞ்சாமிரத டப்பா பஸ் ஸ்டாண்டில் போட்டிருப்பேன். வலையில் கொண்டு போய் ஊர் சீமக்கருவில் போட்டிருப்பேன். அங்கே போய் உட்காந்து அடிக்கணும்ட்டு. கடைசியில் வீட்டுக்கு வரும்போது சட்டி கூட எல்லாம் மாறுவேன். இப்போ ஏன் சொல்கிறேன், இது யார் அனுபவம்னு சொன்னது? யாருன்னு சொன்னீங்க? நீங்களானே. நீங்கன்னா குடும்பத்தை காக்க நக்குன மாதிரி இருக்கும். ஒரு மனுஷன் அனுபவப்பட்டாத்தான் அதை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. பார்க்குற பார்வையில் நாட்டு நடப்பில் என்ன நடக்குதுன்னு அறிந்தவன் தான் அறிவாளி. ஐயா, நானும் 5 வருஷத்துக்கு முன்னாடி குடிச்ச ஐயா, அந்த ஐயனார் மேலே சத்தியமா நானும் குடியா இருந்தாயா. கட்டிங்க போடாமல் எந்த ஊருக்கு வர மாட்டேன். ஊருக்காரர்களுக்கு அது தெரியாது. ஊருக்காரர்கிட்ட கேட்பேன், ஒரு கட்டிங்க கொடுங்கண்டு. இல்லை ராதா, காலைல பார்த்துக்குறோம், நாடகத்தை கருத்தே வரும். அப்படி ஒரு பப்புன்னு தான் எம்கேஆர். ஆனால் இன்னைக்கு 5 வருஷமாக சரக்க விட்டேன். ஏழையனா என்ன, பசியனா என்ன, ஒரு அநாத ஆசிரமம் நடத்துகிறேன். 4 வீடு இல்லாததில் கட்டிக்கிட்டு இருக்கேன். நானும் குடியா இருந்தேன். உங்களை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்களும் திருந்துங்க. சரிதானப்பு? கேட்ட கேள்வி சரிதானப்பு? அப்போ சொன்னது சரிதானே? நான் யோக்கியம் கிடையாதுயா. 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் குடிச்சேன்டாயா. நான் திருந்ததுனால என் அண்ணன் தம்பி நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும். இந்த ஒரு பிறவி தாயா, இன்னும் பிறக்க போகிறது கிடையாது. அப்படி தண்ணி அடிக்கும் போது அப்போயெல்லாம் வந்து எந்த மைண்டுமே வேலை செய்யாது. சொந்த பந்தத்தெல்லாம் எதிர்ப்பான். டே அங்கே போட, என்ன சொல்ல போகிற, நீ அடிச்சு புரியாமா, ஒத்தை கொத்தவா ஊயிண்டுவான். ஆனால் தண்ணி அடித்தோம்னா நல்லவர்கள் பழக்கத்தை நிறையா இழக்க வேண்டும் என்பதை அறிந்தவன் இந்த எம்கேஆர். அந்த பாடியை கொண்டு போய் எரிச்சிரு. சோனப்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத ஐயனாரையா. ஐயனாரு கெட்ட வரம் கொடுக்கிறாரையா, மக்களுக்கு கெட்ட வரம் கொடுக்கிறாரையா. சோனப்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத ஐயனாரையா. ஐயனாரு கெட்ட வரம் கொடுக்கிறாரையா, மக்களுக்கு நோய் நொடிய தீர்க்கிறாரையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா, அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா, அரும்பு குறையாதையா. வெள்ளலூர் நாடுதானையா. சோனப்பட்டி ஐயனாரு தத்துருமா இருக்கிறாரையா. சோனப்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத ஐயனாரையா. ஐயனாரு மக்களை எல்லாம் காக்குறாரையா. ஐயனாரு காக்குறாரையா. முள்ளு மரம் தான் படுக்க முனிய சாமி இருக்கிறாரு. முள்ளு மரம் தான் படுக்க முனிச்சாமி இருக்கிறாரு. கள்ளி சரி கம்மாதானையா. காளி முனிய எனக்கு நடுவுறான் பெரு வாங்கி தந்தான் தானையா. சோனப்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத ஐயனாரையா. ஐயனாரு கெட்ட வரம் கொடுக்கிறாரையா, மக்களுக்கு கெட்ட வரம் கொடுக்கிறாரையா. நீ யாரா? ஏன் அப்படி
நல்லா இருக்கறா. என்ன வடிவேலு மாதிரி கிளம்பிட்டானடாவே. அதானே துபாயிலேருந்து வந்துருப்பார் போல இருக்கு. துபாயா? குறுக்கு சந்தா. சரி சரி, வெள்ளலூர் நாடு தானே. இந்த பாட்டை பாராட்டி எஸ்விசி மூர்த்தி அவர் சார்பாக ரூபாய் 501. இன்னும் ஒரு ரவுண்டு போயிட்டு வா. 500 ரூபா பெட்ரோல் கூடி வச்சுப்போ. இவன் நம்ம நினச்சிட்டேன் இவன்கிட்ட போய் நோக்காமட்ட வந்தமாடான்னு. நம்பிக்கை நாயகன் பயல்கள் சார்பாக சோனைப்பட்டி அவர்கள் சார்பாக இந்த கேக்கு விட்டுறாங்க. கேக்கு வர்ற வரைக்கும் ஐயா பாட்டை ஒன்று போட்டுக்கிறோம். தென்னாட்டு மரம் திறக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகம்மா. தேவர் தென்னாட்டு மரம் திறக்குது தெரியுமா. நாடு தமிழ் நாடு நம்ம நாட்டு மறந்து, இது நல்லோர்கள் இதயமதில் துள்ள மறந்து. இதயமதில் துள்ள மறந்து ஏழை கண்ட பசும் பண்ணிலே படரம் மறந்து எங்க ஆப்ப நாடு வணங்குகின்ற நான மறந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. முக்குளத்து மூலிகையால் செய்த மறந்து, வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மறந்து. முக்குளத்து மூலிகையால் செய்த மறந்து, வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மறந்து. எக்குளமும் வணங்குகின்ற கல்லர் மறந்து, எங்க காணமங்கலம் வணங்குகின்ற நான மறந்து. நமக்கு நாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவர் தென்னாட்டு மரம் திறக்கு தெரியுமா. வாங்கப்பா. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. சோனப்பட்டி கள்ளராம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, சோனப்பட்டி கள்ளராம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வள்ளி போற உன்னை கவலைப்படாத, பிறந்த நாள் கொண்டாடுறத அன்பு கொண்டுட்டேன். தங்கங்களை வாங்க என் சிங்கங்களும் வாங்க. ஆமா, தங்கங்களை வாங்க என் சிங்கங்களும் வாங்க. பயில உட்காருங்க. போடா, அவன் பார்க்குறேன் சரி அப்பாவும் போயிட்டாங்கன்னு. போடா அப்போ கேட்க வேண்டாம். நம்பிக்கை நாயகன் குருப்ஸ் சோனைப்பட்டி எம்கேவா அண்ணே, எம்கே கிரிக்கெட் கிளப் சோனைப்பட்டி அன்பு உள்ளங்கள் பிறந்த நாள் கொண்டாடினீங்க. மற்ற நேரம் நீங்கள் தடவி இருந்தால் கூட தொடச்சிட்டு போயிடுவேன். போடா முண்டாங்க. நீ யாருப்பா? அன்பு கருப்பு அவர் சார்பாக வர்ணனையாளர் தானே. வடமாடு, ரேஸ் வண்டி, மாட்டு வண்டி எல்லா வண்டிக்கு வர்ணனையாளர் என் தம்பி கருப்பு சார்பாக
அவன் கருப்பு. மலம்பட்டி கணேசன் இருப்பு செங்கல்பட்டு அவர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. அதை அடிச்சு விட்டு இந்த பிரே அடிக்கிறீல்ல தம்பி, அதெல்லாம் உங்கள் அப்பா அம்மாட்ட வச்சுக்கணும், சூத்து வச்சு போக அப்புறம் நீ படிச்சு விட்ருங்க. இந்த எப்போ நீங்கள் இந்த இனிமேல் இளைஞர்கள்லாம் உங்கள் பிறந்தநாள் கொண்டாடும் போது இதெல்லாம் அடிக்காது அப்போ, இதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போனால் ஜெமிக்காது. வாடா வாடா வா என் தங்க, வாங்க வாங்க வாங்க. சிவகங்கை வேளாண்மை துறை அலுவலர் ஆவணர் ராஜா அவர்கள் சார்பாக 101. இன்னும் ஒரு சிட்டை, எந்த சிட்டையும் தெரியலையே, இந்த படிக்கிறே பாய். எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சோனைப்பட்டி சே பாலு ராவணா சித்தார்த் சார்பாக ரூபாய் 501 அம்பளிப்பு வழங்கி அன்பு உள்ளத்தக்கெல்லாம் நன்றி. ஐயோ நோட்டீஸே இதாகி போச்சரா. பொம்பளை ஆளுக்கெல்லாம் சிரிப்பு வருதாத்தா? சிரிங்க, நீங்கள் சிரிக்கணும்னு தான் நான் அந்த கோமாளி வேஷமே போடுறேன். என் தம்பி அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கோவப்படலைங்கய்யா. சூப்பர் தம்பி. தம்பி சிமெண்ட் இருந்துச்சுன்னா அப்படி வைப்போம். வடக்கே வளநாடு வழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டில் அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாடு ஆட்சி செய்ய வாரிசா குடுடா என்று கேட்க, அப்ப காசி விஸ்வநாதே நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்துவாரே, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன், இந்த 60 பிள்ளையும் மனதார தாரவாக்கிறேன், இத மலையாள நாடு கொண்டு சென்று வளர்த்து ஆளாக்கி என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க, இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல செல்லமாக வளரும் காலம் அங்கே முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமை, இந்த 60 பிள்ளையும் வளர வளர நாடு கடும் பஞ்சமடைய, அப்ப மலையாளத்து அரசே இது என்னடா பஞ்சம், இந்த பஞ்சம் வர காரணம் என்ன, அப்ப எத்தனையோ கோடாங்க கும்பிட்டு மலையாள நாட்டில மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும், அப்ப இந்த குறி சொல்ல ஆள் இல்லையா, அப்ப கோசு கொண்டு கோடாங்க கும்பிட்டு மலையாள நாட்டில் அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கும் காலம், அந்த கோஜு குண்டு கோடாங்கி எடுத்த குறியில சொன்னானா இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ, இது 6 அடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா, இந்த கரும்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது, இந்த கரும்பு இனி நாட்டில் இருந்துச்சுன்னா நாட்டை கருப்பை அழிச்சு போடுவேன் என்று சொல்லி என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம மலையாள நாடு கலங்கும் காலம், அப்போ ஒரு வெங்கட பெட்டி செஞ்சு பெட்டிக்குள்ள அடைச்சிட்டான்டா கருப்பனை மலையாளத்தை, அப்ப மேகம் குமுறுதுட்டா இங்க மின்னல் அடிக்குது, அப்ப இடியோட கூடிய மழை வேஞ்சு
என் கருப்பேன் பெட்டிய குத்தி கிளப்புதுடா மலையாள நாடு. மலையாள நாட விட்டு மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா ஒத்தையில. அல்லாடி கருப்பேன் பெட்டி கீநாடு இறங்கும் காலம். என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார என்று தெரியாம கருப்பேன் பெட்டி வருங்காலம். என் அழகு மலக்காடு என் அருவி மலைச்சோங்க. அந்த 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்டில கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப என் கருப்பேன் பெட்டி இறங்குது மலையாள நாட விட்டு. என் கருப்பேன் பெட்டி இறங்கி வருதுடா அழகு மலை எல்லைய நோக்கி. அந்த 18 நாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா. என் 18 படிகரப்பு இந்த சோனாப்பட்டியில கொஞ்ச நேரம் இங்க இருக்கக்கூடிய என் பொல்லாத ஐயனாரும் என் முனிச்சாமிய கூட்டிக்கிட்டு உனக்கு ஆளுயர புடியருவா. என் கருப்பே அசையாதுடாவும் வச்சருவாய். இந்த நாட்டு மக்களும் மகிமை தெரியணும்னா கொஞ்ச நேரம் அழகு மலை எல்லைய விட்டு வருவான்டா என் கருப்பு. என்ன கரத்திலும் பொன்னலாளம் கூடிய மதிமரியாதை கூறிய சிவகங்கை மாவட்டம் எல்லூர் நாட்டை சேர்ந்த சோனப்பட்டி கிராமத்திலே தண்டூரணி கம்மாயில் அமைந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஐயனார் முனிச்சாமி கோவில் புறவியெடுப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சோனப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு வரும் ஸ்ரீ பலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மேலூர் அருகாமல் உள்ள பல்லவராயம்பட்டியை சேர்ந்த பி.கே. செந்தாமரை கண்ணன் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார்கள். குயிலினும் இனிமையான கோயில வாணி கொஞ்சிமொழி பேசுகிற ரஞ்சிதம் தனக்குத்தானே தனி பாணிய வகுத்தோறும் கம்மங்காடு மண் கண்டெடுத்த ராசாத்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு மகன். சின்னஞ்சிறு வயதிலேயே நாடக அனுபவம் வேண்டுமென்றால் ஒரு நடிகனுக்கு 5 வருஷம் ஆகும். ஆனால் வந்ததிலிருந்து இன்ன வரைக்கும் பேரும் புகழும் பெற்று வருகிறார். அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கே. அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு எனக்கு ஒரு சில ஆறுமுனி சக்கரவர்த்தி வந்தால் அவங்க பாட்டை ரசிப்பேன். அதில் ஒருவர் தான் இவர். புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த எஸ். செல்வராஜ் அவர்கள் ஆறுமுனியம் பெண்பாடல். வேர்க்காட்டில் வீற்றிருப்பாள் வீரமகள் திருத்தோழி. வேர்க்காட்டில் வீற்றிருப்பாள் வீரமகள் திருத்தோழி. ஒற்றுமையும் போக்கிடுவாள் குலதெய்வம் மாகாளி. குலதெய்வம் மாகாளி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருது மனதினிலே செந்திடுக்கு மகமாயி. கசிந்துருது மனதினிலே செந்திடுக்கு மகமாயி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயிலுப்பட்டி சந்திரன் அவர்கள் மிருகத்தை செய்ப்பார்கள்.
அரை மணி நேரம் ரப்பு ரப்புன்னு வேர்வை செஞ்சு அடித்து 4 பேர் கூட்டத்துலேருந்து தலையில் அடித்து நிப்பாட்டுறான்னு சொல்கிறதோட அழகாக வச்சு நிப்பாட்டின இந்த கலைஞனை வடிவேலு ஆஹா சோனைப்பட்டி வெள்ளச்சாமி மகன் கிருஷ்ணன் சார்பாக அவங்க ஐயா பேர் யார் பேர் இருக்கணும் அர்ச்சனை பண்ணேன் கிருஷ்ணன் சார்பாக ஓம் கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்ன ராசி சரி சரி நல்ல வயலாக இருக்கேன் ராசியான வயல் காசை போய் ஒவ்வொரு ஆள் பாக்கெட்லேருந்து வெட்டிட்டு வா சரி சரி கண்ணாடியை பார்த்துக்க தேவரின் தேவா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக ரூபாய் 101 தேவன்கோட்டையா தேவன்கோட்டை அன்பு உள்ளத்துக்கு நன்றி இன்னும் ஒரு ரவுண்டு போயிட்டு வா உனக்கு 200 தரேன் சரி டான்ஸை கட்டி பிடிக்கிறேன் 1000 ரூபா நீ எனக்கு தான் சரி போ பேரம் பேசிட்டேன் முடிஞ்சு சோழி பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டு கலைஞனை நான் பாராட்டியே தீரணும் வீட்டில் இருக்க அம்புட்டி அள்ளிட்டு வந்துடுறேன் பிள்ளைக்கு விளையாடுற கிழுக்கு போரிங்கி பவுட்ரு டிஞ்சரு இந்த மாதிரி முளைக்குச்சியெல்லாம் பிடிக்கிட்டு வந்திருக்கேன் அங்கிட்டு கொடை சாம்பு செழிக்கிறது சல்லடை செழிக்கிறது சங்கு எல்லாமே கொண்டு வந்துட்டேன் நான் என்னைக்கு வீட்டில் உள்ள சாவியை கொண்டு வர போகிறானோ என் அன்பு அண்ணன் என்றைக்குமே ஏகேனா நீ என்றைக்குமே நம்பர் 1 ஓகே ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள் வெள்ளலூர் நாடு ஜோனப்பட்டி கிராமத்தில் மட்டும் நீ ஏதோ உன் திறமையை ஒழிக்கிற இந்த அந்த இதை கொடுவேன் என்னது ஏவன்டா அப்போ இது என்னன்னு தெரியுதா எல்லாரும் தெரியுதா என்னப்போ கட்லா மீன் தூண்டி வர்ற தூண்டி முள்ளு வேறாவேன் இதுதான் சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா பாடும்போது சினிமாவில் ஒரு சத்தம் வரும் முருகன் பாட்டுக்கெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க டியூன் 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 இது பேர் வந்து முகர்சிங் முகர்சிங்னா இதை எல்லாரும் வாசிக்க முடியாது நம்ம சேவிங் பண்ணுற பிளேடோட இது அதிகமாக வலிமை உண்டு அறுத்துப்புறோம் இது மதுரை மெட்ராஸு துபாய் இந்த மாதிரி பெரிய நாடுகளில் தான் இது கிடைக்கும் இது கடையில் வாங்கினேன்னா 7000 ரூபா இது ஏன்ட்ட வாங்கினீங்கன்னா வெறும் 70 ரூபா தான் ஏன்னா அவன் பொருள் விற்றா என்ன பண்ண போகிறேன் அதை வாசினேனே இதை மோர்சிங்க வாசினே
12 மணி கடை பிளாக்குலதான் ஜனக வாங்கி கப்பு தண்ணி இல்லையா ராசா நானும் என்ன செய்யும் மயிர புடுங்கு அடிச்ச கட்டிங்க அப்பவே இறங்கிருச்சு மறு கட்டி வாங்க பெண்தான் துறக்கலை தங்களைய தாங்களையே ஐயோ எந்திரிச்சிட்டானே போகுதுந்த ஒரு சனம் ஆரங்கம் மயிர புடுங்கு நீ புடுங்கு வலிக்குதையா மயிர புடுங்கி நல்லா கயிற திருச்சாவோ நீ வாசிக்க நான் எப்படி பாடினேன் தெரியுமா? நல்லா இருந்துச்சு. வேற எதுவும் வச்சிருக்கியா? செஞ்சிரு. பரதேசி பயமானே போதும். ஏன்னா பெருமாளுடைய ஆலயத்திலே இந்த இதை பயன்படுத்துவாங்க, பாட்டிலையும் பயன்படுத்தலாம். இந்த சங்கு ஊதன உடனே மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன், அந்த பாட்டே தொடங்கும். வேற எதுவும் வச்சிருக்கியாப்பா? உள்ள இருக்கு கிடக்கு. இன்னும் எடுத்தீங்கன்னா உன்னை மனுக்கேட்டோட ஒடிச்சு போட்டா போதும். இங்கே தாளத்தை இசைக்கக்கூடிய அற்புதமான கலைஞர். நம்ம வெள்ளலூர் நாட்டிலெல்லாம் அந்த மாதிரி பேர் அதிக பேருக்கு இருக்காது. இந்த தாளக்கார பேர் என்ன தெரியுமா? நீலகண்டன். ரொம்ப நீளமோ பணமரமே ஒடிஞ்சு போகும்டா. நீலகண்டன் அவர்கள் தாளத்தை இசைப்பார். வண்ண சீனமைப்பு சிவசக்தி சீன் கம்பெனி சருகு வளையபட்டி உரிமையாளர் புவனேஸ்வரன். சருகு வளையபட்டி சிவசக்தி சீன் கம்பெனி உரிமையாளருக்கு கைதட்டு கொடுக்கலாம். நேற்று மதியமே வந்து கட்டியிருப்பாப்புல போல. சாமி அழைக்க போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய சோனப்பட்டி ஐயனார் முனிச்சாமி ஆதிகாலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழமைங்க உள்ள காலத்தில் இந்த வெள்ளலூர் நாட்டில் இந்த சோனப்பட்டி கிராமத்தில் கட்டி காத்த சாமி ஊரா வீரம் குறையாமல் இருக்கா. அந்த ஐயனார் தத்துரூபமாக இருக்குது. ஆனால் ஆடி வரணும். ஆடி வரும்போது தயவு செய்து சொல்கிறேன், இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வயசானவ ஆடுனா அவங்கள போய் பிடிங்க. வயசு பிள்ளை ஆடும்போது அங்கே போனீங்கன்னா மணிக்கட்டோட ஒடிச்சு விடுவேன். ஒரு ஊர்லாம் அங்கே எல்லா பேரும் ஒரு பொம்பளை பிள்ளை ஆடுது, 80 பேர் அங்கே நிற்கிறேன். இங்கிட்டு வயசான அம்மா ஆடி பதுக்குன்னு தண்ணின்றது ஒரு உள்ள காணாம். ஊர் அம்பலார கேட்குறேன், அவர் அங்கே தான் டார்ச் லைட் அடிச்சுட்டு நிற்கிறார். என்ன பண்ணிட்டேன், நெறிஞ்சு முழுது குத்தாமல் ஆடட்டும் பூ. அதனால சாமி அழைப்போம். ஹலோ 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 சேது 14 சேது 14 5 சடை பின்னலிட உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் வெள்ளலூர் நாடா. இந்த வெள்ளலூர் நாடு இந்த கள்ளர் வம்சத்தில் இருக்கக்கூடிய கொள்ளாத ஐயனரையும் முனிச்சாமியும் கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவழி பொட்டல் இருக்கக்கூடிய மந்த திடலே என் கொஞ்ச நேரம் என் ஐயனாரு நீ மகிடி ஓட்டு விளையாட வா வா வா. நார பறக்காத நார பறக்க முடியாத கம்மாயா உனக்கு ஒரு மடை இல்லை 2 மடை இல்லை 48 மடைய கட்டி காப்பாத்துன ராமநாட்டு கருப்பு ராமநாட்டு மடைய வெட்டு இந்த சோனப்பட்டி ஐயனார கூட்டிக்கிட்டு இன்னைக்கு மடைய வெட்டு கிளம்புதுடா என் கருப்பேன் கருங்குதிரை. ஆதி நலையில சோனப்பட்டியில நம்ம பாட்டையும் போட்டேன் எப்படி ஆண்டாங்க. குடிக்க ஊரல் இல்லே உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே உங்களுக்கு கும்புட சாமி இல்லே பிறப்பனெல்லாம் ரங்கோடியாக்குறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்கே இருக்கும் கள்ளர் பெரிய மனுஷனெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும்.
இல்லைன்னா முப்பாட்டே ஆண்டசாமி மம்மாண்டு போயிருமுன்னு சோனப்பட்டி வெள்ளலூர் நாட்டுல 12 வருஷம் பாராமலையில்லை. இந்த சோனப்பட்டி கம்மாகரையெல்லாம் கள்ளும் புள்ளும் மேய்துடா. அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதாலாம், நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த வாரிசுகளை வளர்த்து ஆளாக்க போறேன். பஞ்சந்தாங்களே இங்க பட்டினியும் பொறுக்கலே, கூப்பிடுங்க ஐயனாரு சாமிய. அப்போ ஊருள்ள மூத்த கள்ளர் வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா. தலைய குலுக்கி ஆடையில சோனவட்டியில கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மகிழிக்கிற ஒடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கிற ஒடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. ஆதி நாளையில சோனவட்டியில நம்ம கிளவி ஓடையில இந்த சோனவட்டி ஐயனாருக்கு முனிச்சாமிக்கு நம்ம கிளவி சொன்னிச்சான், அறுத்த நெல்லம் போட்டு நம்ம சாமிக்கு இங்க மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டியாய் அங்க கனத்த வார ஏத்தி ஐயனாருக்கு வளர்த்த கறி மாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணமா அங்கே தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிளவி மதுரை தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்கே சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கு ஆனக்கல் ரோட்டுக்கும் அங்கே பூப்பாரம் தானேத்தி முனிச்சாமிக்கு உள்ள மாட 2 போட்டி அங்கே கனத்த வர ஏத்தி ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டியே மறிக்கிறான்டா. அப்ப நம்ம கிழவன் சொன்னானா, பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசில அனிதினமும் மண்டிட்டு வேண்டிய சோனவட்டியில உள்ள ஐயனார கனமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவன் உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவோம். சோனவட்டி ஐயனாரு எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டான்டா. 1000 பாட்டில சாராயா எப்போ சுட சுட உனக்கு 1000 பாட்டில சாராயா. எப்பயும் பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டில் சாராயா. சீமியாம் பாண்டி முனிக்கு முனிநாக்குக்கு பத்தாதுடா. நீ குத்த வச்சது மதுரை மேல மடம்பு, நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி போட்டலாம். நீ இருக்கிறது கருப்பாயுரணி கள்ளிசரி நல்ல கம்மாயா. நான் பிறந்த கள்ளிசரி நல்ல கம்மாயா. ஏன் பொல்லாத உடமரமா, அந்த உடமரத்துக்கு கீழே உனக்கு 600 நல்ல வருஷமாட்டா நொண்டி போலடா. உனக்கு 600 நல்ல வருஷமா. உனக்கு சீமா கருவ உடமரம் தான் படுக்க. அந்த உடமரத்து முள்ள ஒத்த முள்ள எவனும் தொட முடியாதுடா. முன்னாடி ஊத்து தண்ணி கள்ளிசரி மந்தையில என்ன வத்தல என்னை என் நாடு ஊராம் பேரு வாங்க வச்ச என் கள்ளிசரி காளிமுனி ஐயா. உன் ஊத்தாங்கரைய விட்டு உன் தங்கச்சி காளிய தவ கூட்டிக்கிட்டு இந்த சோனப்பட்டி வெள்ளலூர் நாட்டுல இருக்கக்கூடிய உன் தம்பி ஐயனார கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெட்ட வெளி பொட்டலில விளையாட எந்திரி. 18 படி கருப்பு என் 18ஆம் படி பெரிய கருப்பு. நீ அள்ளி கொடுத்த ஜாம்பு ஒரு அசகு பிழகு வந்துடாம நீ எடுத்து எரிஞ்ச ஈட்டி வீண் போனலே. இந்த வெள்ளலூர் சோனப்பட்டில இருக்கக்கூடிய சாமி என் ஐயனார் இன்னைக்கு புறப்படுதுடா வெள்ள குதிரை. தங்க நல்ல புட்டியருவா சாமி புட்டியருவா தாஞ்சாடும் வீச்சாருவா உனக்கு வெள்ளி நல்ல
விடி காலத்துல என் மாட்டை மூட்டை கட்டிக்காத சாமி கொஞ்ச நேரம் நீ விளையாடு உன் மகிமைய இந்த நாடு அறியக்கூடா ஐயனாரு உன் குதிரை கிளம்புது அந்த அழகு மலை காடு அந்த மரத்தை விட்டு என் 18ஆம் படி பெரிய கூப்பிட்டு அந்த ஒத்த காலு சப்பானி ஒரு கால நொண்டியா என் நொண்டி சப்பானியை கூட்டிக்கிட்டு நீ இருக்கிற உண்மையானா இந்த சோனப்பட்டி நீ விளையாடாதா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்கலம்பு சல்லாடமா உனக்கு சல்லாடமா உன் சல்லாடமாடா ஒட்டி வைக்கும் அந்த கால்களுக்கு உதிரிப்பு சல்லாடமா கருப்பேன் சல்லாடமா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு என் சோனப்பட்டி ஐயனாரே கொஞ்சம் கிளம்புடா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்கலம்பு சல்லாடமா உனக்கு சல்லாடமா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உள்ள போவு சல்லாடமா சாமி சல்லாடமா உன் சல்லாடமா எடுத்து வைத்து படுத்தாது கடுங்கடியா பார்வை பார்த்தா கீனாடா கருப்பேன் கீனாடா வாராண்டா ஓட்டி வாராண்டா எங்க கருப்பு தங்க கருப்புட்டா கருப்பு பாராட்டா எங்க கருப்பு வந்தாண்டா ஓட்டி வந்தாண்டா எங்க கருப்பு வர தந்தாண்டா தங்க கருப்பு மலையா மலையழக அமதுர கல்லழக கருப்பு நீதான் பத்தலடா உனக்கு நீ கட்டி காத்த உண்மையானா நீ அள்ளி கொடுத்த சாம்ப உண்மையானா கொஞ்ச நேரம் விளையாடு இந்த நாட்டு மக்கள் மகிமை தெரியும் நம்ம கருப்புட்டா அந்த அழகு மலக்காரு அந்த காற்றுல நீ படுத்து கிடந்த உண்மையானா இந்த வெள்ளலூர் நாடு இந்த சோனப்பட்டி கிராமத்தை மக்களை காக்க நீ ஓடுற கருப்பு காலுக்குத்தான் சலக்கைக்குத்தான் கருப்பேன் சலக்கைக்குத்தான் எடமணியே மேமாட்டு கருப்பேன் மேமாட்டாடா காலுக்குத்தான் சலக்கைக்குத்தான் எடமணியே மேமாட்டு கருப்பேன் மேமாட்டா சரி கதவடுக்க சாமி கதவடுக்க உடமரந்தா நாமடுக்க முடியல நாமடுக்க வாராண்டா ஓட்டி வாராண்டா எங்க கரும்பு வரம் தாராண்டா தங்க கரும்பு ஆனா வந்துட்டாண்டா எங்க கரும்பு வரம் தந்துட்டாண்டா தங்க கரும்பு சோனைப்பட்டியைச் சேர்ந்த நரி என்கின்ற ராஜேஷ் ராஜவேல் சவுதி இவர்கள் சார்பாக ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து கொண்டார்கள். அம்பளிப்பு வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. நீ உண்டாடா 500 ஒருத்தர் பேரை சொல்கிறா. பொன்னலையம்மன் டிராவல்ஸ் வெள்ளரிப்பட்டியா வில்லிப்பட்டி பொன்னலையம்மன் பூக்கடை நைத்தாம்பட்டி அன்பு உள்ளம் சார்பாக 501. இது வி மலம்பட்டி கிட்லர் பயலுக சார்பாக அம்பளிப்பு வழங்கிய கிட்லர் பயலுகள் ஹாய் ப்ரோ நன்றி நன்றி. அப்போ இங்கே வர்றீங்களா?
வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை பாராட்டி மரியாதை செலுத்துவதமாக சோனாப்பட்டி வெள்ளலூர் நாடு சோனாப்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். இங்கே ஆர்மணித்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை செல்வராஜ் அவர்களுக்கு சோனாப்பட்டி கிராமத்தார் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னடை ஒத்தி மகிழ்விக்கிறார்கள். மிருதங்க கொண்டிருக்கும் கோயில்பட்டி சந்திரன் அவர்களுக்கு சோனாப்பட்டி கிராமத்தார் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னடை ஒத்தி மகிழ்விக்கிறார்கள். கைதட்டுங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ. இங்கே ஆள்ரவுண்டு கொண்டிருக்க அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்களுக்கு சோனாப்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஒத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். என்னைய பார்த்துருக்கனே. சரி சார். தாளம் இசைக்கு கொண்டிருக்கின்ற நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி மகிழ்விக்கிறார். சரி. கொட்டக்குடி சார்பாக ரூபாய் 7 ரூபா. போதும் போதும் போதும், அவ்வளோதான். இதுக்கு மேலே கொண்டு வந்தால் ஜமக்க முடியாது உன்னையால். வி மலம்பட்டி சீன் அமைத்துக் கொண்டிருக்கின்ற சிவசக்தி சீன் உரிமையாளருக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் வெள்ளலூர் நாடு தமராக்கி மண் கண்டெடுத்த பலவாத்திய லய சக்கரவர்த்தி எனது அன்பு மாமா தமராக்கி ஏஎன் அழகேசன் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு முன்னாடி பார்த்து மகிழ்விக்கிறார்கள். மற்றும் அமைப்பாளர் சமூக ஆர்வலர் கா பாண்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அழகிச்சிப்பட்டி பாண்டி அண்ணே அவங்களுக்கும் முன்னாடி ஒத்தி மகிழ்விக்கிறது சோனாப்பட்டி கிராமத்தார்கள். வேளாண்மைத்துறை சார்பாக வேளாண்மை இணை இயக்குனர் மற்றும் வேளாண்மைத்துறை சார்பாக ரூபாய் 501 வேளாண்மைத்துறை சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுகிறது. நன்றி நன்றி. வி மலம்பட்டி முன்னா மந்தக்காலை எம்கேஆர் அன்பாலயத்துக்காக எனது அன்பு அப்பு ரூபாய் 501 அம்பளிப்பு வழங்கிய மந்தக்காலை ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. கொட்டகுடி கிராமத்தார் சார்பாக ரூபாய் 501 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நன்றி என் உறவுகளே நன்றி. ஐயனார் சோனைப்பட்டி சார்பாக ராஜா அவர்களுக்கு 50 ரூபாய். மரியாதை அந்த மாதிரி
பிஎம்பி கொட்டகுடி சார்பாக ரூபாய் நன்றி. ஆடல் அரசி அபினி சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டை பி அனிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ளு, கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ளு, கண்ணுக்குழி விழுந்த செல்லம்மா, நல்ல காரியமா இங்கு வந்து நில்லம்மா, நல்ல காரியமா இங்கு வந்து நில்லம்மா. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே படுத்து கிடக்கிறான். ஏழை காலுக்குள்ள எலும்பும் அஞ்சு ஆளுக்குள்ள சதையும் கொண்ட காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இங்கே தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ வல்லவன் ரேடியோஸ் சோனைப்பட்டி. ஸ்ரீ வல்லவன் 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 சோனைப்பட்டி கிராமத்தார்கள் தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்த ஸ்ரீ வல்லவன் ரேடியோஸ் சோனைப்பட்டியைச் சேர்ந்த நல்ல இதயங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சோனைப்பட்டி. இந்த நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களை அமைத்த ஒரு நல்ல உள்ளம் வெள்ளலூர் நாடு தம்மராக்கி ஏஎன் அழகேசன் ஆல்ரவுண்ட் அவர்களும் சமூக ஆர்வலர் கா பாண்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அழகிச்சிப்பட்டி அன்பு உள்ளங்கள் இருவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். துபாய் அல்கையில் கெட் ராஜா சுதர்சன் சார்பாக 101 துபாயிலிருந்து 101 ரூபா. குறுக்கு சந்து மே ஒத்தப்பட்டி மருது கிராமம் மக்கள் மருது இளைஞர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக மே ஒத்தப்பட்டி மருது கிராம மக்கள் மருது இளைஞர் சார்பாக 1001 நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. வணக்கம். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி காடமங்கலம் முருகன். நாங்கள் என்னதான் நடித்து ஊரில் பேர் வாங்கிட்டு நாங்கள் போயிடுவோம். அதை பூரா இன்றைக்கி வெள்ளலூர் நாடு இந்த சோனப்பட்டி கிராமத்தில் இந்த நாடகம் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். இந்த உலகம் உள்ள வர இந்த வீடியோவையும் இந்த திருவிழாவை நீங்கள் பார்க்கலாம். அது காரணம் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகத்தேவருடைய மகனும் என் அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அதனைத் தொடர்ந்து வெள்ளலூர் நாட்டை சார்ந்த மேட்டுப்பட்டி கரு சுப்பையா அம்பலம் நினைவு மலர் மகன் சிவானந்தம் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 நன்றி நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். இங்கே யூடியூப் மற்றும் ஒரு யூடியூப் நாளை காலையில் நீங்கள் லைவாக பார்க்கலாம். எனது அன்பு அண்ணன் நம்ம ஊர் கச்சேரி யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்துக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் கை தட்டக்கூடாது, அவங்க தட்டணும். நீங்கள் உணர்ச்சி வசப்படுற பள்ளிக்கூட ஆண்டு விழா தட்டி தட்டி என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசினுடைய அருமை பாசத்துடைய அருமை உலகத்தில் நீங்கள் என்னதான் தாயா பிள்ளை பழகினாலும் உன் சொந்த வந்தவங்க அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க மாமே மச்சினை எல்லாருமே ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டீங்கன்னா வளர்ச்சியிலே போராமல் அடைவார்கள். ஆனால் மயனோ மகளோ எந்த வளர்ச்சிக்கு போனாலும் ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டு அத்தனை ஜாமியும் நம்ம நல்லா இருக்கணும்னு வேண்டக்கூடிய ஒரே தெய்வம்னா தாயும் தந்தையும் தான். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் என்னை நம்பி வந்தாலும் இந்த ஆயுள் உள்ளவரை இந்த கலை உள்ளவரை என்னால் வாழ வைக்க முடியும். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பபுனு காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இப்போ போயிட்டு பொம்பளை பிள்ளையை கிளப்புறேன், இந்த சூத்துவத்தி பயிலையும் கிளப்பி விடுறேன்.
பசுப்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதனில்லை பழனி மலை முருகன் தானையா பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதனில்லை பழனி மலை முருகன் தானையா இதை கேட்டரஞ்சில் அங்கு உத்தடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதனில்லை பழனி மலை முருகன் தானையா இந்திராணி கண்ணமணி பெத்தெடுத்த முத்துமணி பெற்றெடுத்த முத்துமணி இந்திராணி கண்ணமணி பெற்றெடுத்த முத்துமணி தெம்மரவ சீமையில கண்டதொரு நாணமணி தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா செந்தில்வடி வேலன் உன் சிரசில் ரோசா பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதனில்லை பழனிமல் முருகன் தானையா சொத்து 10 கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை சொத்து 10 கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை சொந்த பந்தம் சோனப்பட்டி சொந்த பந்தம் 100 உண்டு பந்தம் என சொன்னதில்லை ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு தேவர் மறைவாளை நெஞ்சங்கள் முன்னாச்சு பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா அப்புறம் எல்லாம் எப்படி பாருங்க எல்லாம் இருக்கீங்களா அப்புறம் அண்ணே வாத்தா 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 சிங்க குட்டி எப்படி இருக்கீங்க ஆஹா பக்கம் பக்கம் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கும்ல அப்புறம் அண்ணே மோர் சிங்க எல்லாம் வாசிக்கிறீங்க சங்கெல்லாம் வாசிக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் நீலகண்டானே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரசிகர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா அப்பா வாங்க நல்லா இருக்கீங்களா அப்பா சாப்பிட்டீங்களா காவல்துறை ஐயா இங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் மரியாதை செலுத்துறாங்களா மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம் காவல்துறை ஐயா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் உங்களுக்காக மரியாதை செலுத்துறாங்க உரங்காம்பட்டியை சேர்ந்த களம் 8 தேசாய் இவர்கள் சார்பாக எனக்காக 101 ரூபாய் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நன்றி வணக்கம் 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 ஆஹா அப்படி ஒரு ஆச்சரியமா சொல்லணும் தான் எங்கன்னு வரலையா நீங்க தான் சொல்ல சொன்னீங்க அப்புறம் வருவாங்கன்றீங்க அப்புறம் யூடியூப் சேனல் அப்ப எப்படி நல்லா இருக்கீங்களா தம்பி முருகன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்புறம் அண்ணே ஒளிபெருக்கி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்குமா ஒளிபெருக்கி இப்படி ஒளிபெருக்கிறதா பாடுறதுக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கும் மந்தமா பட்டுமா படம் இருக்கட்டும் நமது பணியோடு தொடர்பமே
தேய்ச்சி தலை முழுக பொண்ணானச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி தலை முழுகி பிஞ்சிலே நான் வாரிடுவோம் மாமா பிரியமான தோணலையே யாரு நன்னாக்கு மாமா ஜம்காலத்தை மடிச்சு வச்சு நல்ல பாம்பு ஒருவன் கொண்டு மாமா நாமத்தில் நான் வருவேன் சூப்பர் பெரிய ஆல்ரவுண்டுக்கு ரொம்ப நன்றி ஒளிபெருக்கினா இப்படி தானே இருக்க வேண்டும் அண்ணே கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே சும்மா கேளு கல்யாணம் ஆயிடுச்சா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை எனக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகலை ஆயிடுச்சா இல்லையா 2 குழந்தை என்ன 2 பொட்டாட்டியா அப்பனா 2 குழந்தையா அண்ணே அப்பனா அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம் நீங்கள் தான் வந்து போடணும் நீ என்ன பண்ணுவ அண்ணே மைக் செட்டை போட சொல்கிறேண்ணே ரசிகர்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் இப்படிங்கிறது ரொம்ப பெருமையோடு ஏன்னு கேட்டீங்களாண்ணே இன்னைக்கு வந்திருக்காரு பப்பன் எம்கேஆரையும் சந்திக்க வேண்டும் மருதமணியவும் நம்ம சந்திக்க வேண்டும் எனக்கு எதிரியே 2 பேர் இன்னைக்கு எப்பவுமே ஒரு பப்பன் தான் வருவாங்க ஆமா ஆனா இன்னைக்கு நம்ம ஊருக்கு 2 பேர் வந்திருக்காங்க 2 பேர் இன்னைக்கு 2 பேர்த்தையும் நான் சந்திக்க வேண்டும் போ பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன் வாங்க வாங்க மேடைக்கு நம்ம காவல்துறை ஐயா அவரும் உங்களுக்காக ஊர் பொதுமக்கள் அவர்கள் மரியாதை செலுத்துறாங்க வாங்க எல்லாம் ஜோர கைத்துடுங்க வணக்கம். எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய சோனைப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் சிவகங்கை தாலுகா காவல் நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே டான்ஸ் மனிதா உனக்குதான் மலை நாளை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள்.
போட்டு கொடுக்கணே. அப்புறம் ஆலையை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஓ ஓ சரி சரி. எனக்காக மலர் மாலை அணிவித்த ஊர் பொதுமக்களுக்கும் பொன்னாடை அணிவித்த விழா கம்பெனி நன்றி நிதி வணக்கம்.